இப்போ 1 மணி நேரம் செஞ்ச வேலையை வந்து நீங்க வந்து 25 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கலாம். அப்ப அனுபவம் என்ன அப்படின்னா இங்க அடிவுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கத்குமார் மாஸ்டர். பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமா என்னால் வந்து இறந்த வீடியோ போட முடியல. உடற்பயிற்சிக்கான வீடியோ என்னால் போட முடியல. என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறேன், நான் டெய்லராகவும் இருக்கிறேன் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து பயங்கரமான பிஸி. அது கூட வந்து மூத்தமும் வந்ததுனால எங்களுக்கு வந்து டெய்லரிங் வேலையிலேயே கொஞ்சம் பிஸி ஆகிடும். அது பிஸியானதுனால எங்களால் அந்த வீடியோ போட முடியல, கண்டினியூவாக தொடர முடியல. யாரும் வருத்தப்படுத்தாதீங்க. பட் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸசைஸ் வந்து சில பேர் சொன்னாங்க, சில என்னால் வந்து நேரம் ஒதுக்க முடியல. நான் வீட்டு வேலை நிறைய இருக்குது, பெண்கள்னாவே வீட்டு வேலை நிறைய இருக்குது. அதில் வந்து நான் வந்து குறை சொல்லலை. ஆனால் வந்து நீங்கள் மனசு வச்சுக்க அப்படின்னா, உங்களுடைய ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, உங்களுக்கு டைம் ஒரு 1/2 hour கண்டிப்பாக ஒதுக்கலாம். ஒரு 30 நிமிஷம் நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உடம்பை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் மைண்டு நல்லா ஃப்ரீ ஆகிடும். சரிங்களா? அது மைண்ட் ஃப்ரீ ஆனாவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த வேலையும் எளிமையாக செய்யலாம். சிந்திச்சு யாராவது முன்கூட்டியே செய்யலாம். அந்த எல்லா திறனும் நமக்கு வந்து இந்த உடற்பயிற்சியில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது. பார்த்துக்கோங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புஷப், அதாவது தட்டால் அப்படின்னு சொல்லலாம், புஷப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால் முடியாதவர்கள் தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் வந்து நீங்கள் அதை செய்யுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேர் இந்த எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கையை வந்து குடைய முடிப்பாங்க. எல்லா வேலையும் விளக்குறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விளக்கும்போது விளக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை வேலையை கொடுப்பீங்க. அந்த ஒரு கை வேலை அப்படிங்கிறனால இந்த ஜாயின் வலிக்கும் இல்லைங்களா? அப்புறம் அடுத்த நீங்கள் என்ன பண்ணீங்க, குழம்பு கலந்தாலும் சரி இந்த கையில் தான் கலப்பீங்க. ஸோ இந்த கை உங்களுக்கு அதிகமான வேலை உண்டு. அதாவது நீங்கள் என்னதான் வாஷிங் மிஷின் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எடுத்து போட்டு ஆப்ரேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு அதிக வேலை கொடுக்கறது இந்த கை தான். உங்களுக்கு வந்து சொந்த கை தான். ஒரு சில இடத்துல லெஃப்ட் கையாக இருக்கும். ஆனாலும் அந்த ஒன்று தான் நீங்கள் செய்வீங்க. 2 கையிலையும் ஒழுங்காக பண்ண முடியாது, செய்ய முடியாது இல்லைங்களா? ஓகே, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்அப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் எடுப்பாங்க, லேடிஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்களும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துங்க. ஆனால் வந்து எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட். ஆனால் எடுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. சாதாரணமாக ஜென்ஸ் ஏதாவது நீங்க அழகாக அப்படி எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஆனால் உங்களால் வந்து இதை செய்ய முடியாது. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இப்படி படுத்துக்குங்க, கையை 2 முடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து காலை 2 ஸ்டெடியாக வச்சுட்டு உடம்பு அப்படியே தூக்கணும். இந்த கையோடைய பேலன்ஸ் தூக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி மட்டும் செய்யுங்க, ஓகேவா? படுங்க, கையை வைங்க. கையை வந்து பார்த்தீங்க கரெக்டாக இந்த சொல்லிட்டு இந்த சொல்லுற மாதிரி தான் இருக்காங்க, ஓகேவா? 2 கையும் விட்டுருக்காங்க. படுங்க, எந்திரிங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கணும். படுங்க, எந்திரிங்க. அதுதான் புஷப். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 நாளைக்கு நீங்கள் இதை செய்யணும். செஞ்சீங்கன்னா தான் புஷ்அப் வந்து ஈஸியாக செய்யறதுக்கான வரும். இப்போ வந்து ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து ஈஸியாக செஞ்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும், டக்குன்னு புதுசாக நம்ம செய்யும் போது செய்ய முடியாது. அதெல்லாம் நீங்கள் படுங்க, அப்படி எதிரிங்க. நான் சொல்ல எளிமையான ஒரு முறைக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் படுத்து போடலாம். அப்படி ஊனி நின்றுங்க. அதுக்கப்புறம் ஊனி நின்றுங்க, படுங்க. எந்திரிக்க முடியலன்னா பரவாயில்ல, பாருங்க, படுங்க, அப்படி படுத்துக்க, ஒன்றும் பயப்படாதுங்க. அப்படி எந்திரிச்சு பாருங்க, கையும் விடுங்க, படுங்க, அப்புறம் அப்படியே எந்திரிச்சு பாருங்க. இது 2ஐயும் ஒட்டுக்கா செஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்து 3 செஞ்சு பழகிருங்க. 3 செய்ய முடியுது, உங்களுக்கு நல்லா வலிக்கும். ஆனால் வலிக்குன்னு சொல்லி விட்றாதீங்க, செய்யுங்க. சரிங்களா? அப்புறம் அந்த நெஞ்சை இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கடந்த கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான். பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட வந்து இருந்து வேணும்னா எந்த நேரம் என் தோல்வியும் என் இடுப்புலையுமே இருக்கும். அப்படி ஒரு நெஞ்சா 2 வருஷம் ஆனாலும் அதை அப்புறம் பண்ணிட்டு எந்த நேரம் சுற்றிட்டே இருப்பேன், சுற்றிட்டே இருக்கேன். இதை பற்றி வந்து ஒரு நாளைக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? வந்துருச்சுங்க அது. சரிங்களா? இதெல்லாம் சுத்தம்போது என்ன ஆகும் அப்படின்னா, சும்மா இடத்தையும் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்துட்டா சுத்தம் அப்படிங்க. இதனால அடி வந்து வாங்குறது கேரண்டி யாரு, அவங்களே தான்.
இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சுத்தினேன், அப்படி பிடிச்சனா இங்க நான் பிடிச்சேன். பட் இங்க பிடிக்காம இருந்தா நான் கையை வந்து பிடிச்சிட்டேன்னு நினைச்சு ஃபர்ஸ்டே கை இப்படி மடக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அடி எங்க வரும்? கரெக்டா இங்கதான் வரும். பாத்துக்கோங்க, டப்புன்னு ஒரு அடி. இந்த அடியெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பின்னாடி இந்த அடி வாங்கியிருக்கேன். சுத்தம் போது வந்து நேரம் கொண்டா முடியாது. இப்ப நான் ஸ்பீடா வரேன், டக்குன்னு பிடிக்கிறேன். சரிங்களா? அப்ப அனுபவம் இல்லாத என்ன அப்படின்னா இங்க அடி கொடுங்க, இங்க அடி கொடுங்க. இப்படி நிறைய இடத்துல நான் அடி இருக்கிறேன். அப்புறம் என்ன ஆகும்? முக்கியமான பாருங்க, ஒரு கரண்ட தொட்ட மாதிரி ஒரு அடி விழுவும் இதுல. இப்படி செய்யும் போது இது வந்து என்ன பண்ணுங்களா, இந்த முட்டியில பாத்தீங்களா, இப்படி நான் பாட்டு செய்வோம் சர்ன்னு செஞ்சுட்டேன். இது வந்து என்ன ஆகும்? இந்த முட்டியில பட்டாருன்னு அடிக்கும். இந்த முட்டியில் நம்ம லைட்டா சுடுனாவே என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் அடிச்சு அடிக்கணும். அந்த அடி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இது நம்ம வேணாம்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம்னு தோணும். அப்படிலாம் இல்லைங்க, அடி வாங்கினாலும் பழங்க. ஓகே, இது நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அனைத்து உறவுகளுக்கும் நன்றி, மகிழ்ச்சி. என்னோட வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அப்புறம் மறக்காம நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது, யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். ஏதோ வராங்க சொல்லிக் கொடுத்தாங்க வீடியோ தானே அப்படின்னு சொல்லி பார்த்துறாதீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா மாத்திக்கணும். சரிங்களா? மெயின் வந்து நான் சகோதரிகளுக்காக தான் இதை வந்து செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கர்ப்பப்பை பிரச்சனை, நிறைய பிரச்சனை வருது, புற்றுநோய் இல்லைங்களா, பெண்களுக்கான வந்து ஏகப்பட்ட வியாதிகள் வருது. நீங்க அதை இருந்து தவிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நம்மளே தான் காப்பாற்றிக்கணும். சரிங்களா? முடிஞ்சாலும் காப்பாற்றிக்குவோம். ஓகே, நான் சொல்லிக் கொடுத்த அத்தனை எக்ஸசைஸையும் அனைத்து நரம்புகளும் வேலை செய்யும், அனைத்து தசைகளும் டைட்டா இருக்கும். இதெல்லாம் டைட் ஆகிட்டாலே பாதி வியாதிகள் நம்மளை விட்டு அதை தவிர்த்திடலாம். சரிங்களா? நீங்க கண்டிப்பா எக்ஸசைஸ் செய்யறதுன்னு ஒரு டைம் கண்டிப்பா பிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இல்லைங்கிறத காலையில் எழுந்திரிச்சது வந்து எனக்கு வேலை சரியா இருக்கு, நைட் 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. கண்டிப்பா இருக்கும், வேலை வேலைனாங்க. நானே எங்க வீட்டில் பார்த்துருக்கேன், எங்க அம்மாவையும் பார்த்துருக்கேன், என் மனைவியும் பார்த்துருக்கேன். எல்லாத்துக்குமே வேலை தான். கூட மாடா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் கொஞ்சமா ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. அந்த சகோதரரும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு டைம் எப்படியாவது ஒரு 20 நிமிஷம் வாங்கிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் தான் ரெடி பண்ணிக்க. 20 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் 20 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம். இப்போ 2 மாசம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிருப்பீங்க. நீங்க செஞ்ச வேலையை இப்போ 1 மணி நேரம் செஞ்ச வேலையை வந்து நீங்க வந்து 25 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கலாம். அவ்வளோ ஸ்பீடு வந்து நீங்க ஆக்டிவ் ஆயிருவீங்க இந்த எக்ஸசைஸ்னால. இது வந்து உண்மையான ஒண்ணு, நல்லா யோசிச்சுங்க. சரிங்களா? கண்டிப்பா முடியும், உங்களால முடியும். டைம் மட்டும் ஒதுக்குங்க. நீங்க ஒதுக்குற டைம் என்னமோ 20 நிமிஷம். அதுக்கப்புறம் நீங்க அதுக்காக நீங்க செலவிடுற டைம் 1 மணி நேரம் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு 3-4 மாசத்துல உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். உடம்பு கரெக்டா ஃபிட்னஸ் ஆயிடும். ஃபிட்னஸ் ஆச்சு அப்படின்னாலே நீங்க ஆக்டிவ் ஆயிருவீங்க. சிந்தனைகள் எல்லாம் தெளிவாயிடும். இதெல்லாம் தெளிவாயிட்டாலே உங்களுக்கு வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் ஸ்பீடா செய்வீங்க. ஸ்பீடு, அதாவது இப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையோட இன்னும் கொஞ்சம் குறுகிய வேலையா மாறிடும். உங்களுக்கே தெரியாது, இன்னும் 4 பேருக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து டெவலப் ஆயிருவீங்க. கேரண்டி. ஓகேங்களா? சரி வரவர்களே, வணக்கம். உங்களுக்கு வந்து விளைவுறது உங்கள் சங்கத்குமார் மாஸ்டர் அண்ட் டெய்லர் நிறைய இருக்குது. ஓகே, மீண்டும் சந்திப்போம் வரவர்களே. பாய்.